சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஒரு வழியா கிருஷ வந்து தன்னோட வீட்டுக்கு இங்க ரோகிணி வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. எப்படியாவது மனோஜுக்கும் கிருஷுக்கும் நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி நினைக்கிறாங்க. இப்போ கிருஷ் கிட்ட சொல்றாங்க, கிருஷ் நீ அடிக்கடிக்கு மனோஜ் கிட்ட வந்து பேசணும் சரியா? நீ அவரை அங்கிள்னு சொல்லக்கூடாது, அப்பான்னு சொல்லி கூப்பிடு. அது மட்டும் இல்லாம அவருக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷுமே ஆ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சொல்கிறாங்க. இங்கே பாரு கிருஷ், யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீ என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிடக்கூடாது சரியா? எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. கிருஷ் இந்த வீட்டில் இருக்கிறதுல சுத்தமாக அவங்களுக்கு விருப்பமே இல்லை, பயங்கரமாக முறைக்கிறாங்க. இங்கே நம்ம மீனா வந்து கிருஷுக்கு அப்பப்போ ஏதாவது வேணும் அப்படின்னாவே கவனிச்சுக்கிறாங்க, நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு ஏ மீனா காஃபி கொண்டு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ கொண்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்கள் விஜயா மீனா கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்ணுறாங்க. காஃபி குடித்ததுமே துப்பிடுறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு ஏன் அத்தை ஏன் துப்புனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன நீ போட்ட காஃபி படுங்கேவலமாக இருக்குது, நல்லா தானே போட்டுக்கிட்டு இருந்த, இப்போ என்ன வந்துச்சு உனக்கு? ஏன் அந்த கிருஷை நீ கவனிக்கிறதுக்கே எல்லா நேரமும் சரியாக இருக்கா என்ன? இங்கே பார், அந்த கிருஷுக்கு எதுவுமே நீ செஞ்சு கொடுக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் எல்லாமே நான் செய்வேன். ஆனால் இப்போ சொன்னீங்களே கிருஷுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் சொல்லாதீங்க. இங்கே பாருங்கள், கிருஷுக்கு தேவையான அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன். அதில் உங்களுக்கு என்ன? எதுக்காக நீங்கள் இப்படி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க? சின்ன குழந்த அவன், பாவம், அவனுக்கு அது இதுன்னு சாப்பிடணும்னு தோணும்ல, அவன் குழந்தத்த. ஏன் உங்களோட கோவம் வெறுப்பை எல்லாத்தையுமே குழந்தைகிட்ட காட்டுறீங்க? கிருஷ் என்ன பாவம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு? என்ன பாவம் பண்ணனா? நான் தான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், கண்டவங்களெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்க, இது என்ன சத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் பாருங்க அத்தை, கிருஷ் இந்த வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு மாமாவே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்கள் கிருஷை பற்றி எதுவும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கிருஷ் வந்து மனோஜோட ரூமுக்கு போகிறாங்க. இங்கே விஜயா, ஏய் இத்ரா, எதுக்காக என் பையன் மனோஜ் ரூமுக்கெல்லாம் போகிற? நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ இந்த ஹாலில் இருக்கணும், இல்லைனா வெளியே தான் போகணும். ஏன்னா மீனாவோட ரூமு இந்த ஹாலில் மட்டும்தான் இருக்குது, அவளுக்குன்னு ரூமு எதுவுமே இல்லை, அவளே படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கூட இருக்கா, அவள் கண்டவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷை பார்த்து பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரோகிணிக்கு கோவம் வருது. உடனே ரோகிணி, ஆன்ட்டி ஏன் ஆன்ட்டி எதுக்காக கிருஷ் அடிக்கடிக்கு திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அவன் இந்த ரூமில் எங்கே வேணாலும் இருக்கலாம், குழந்தை ஆன்ட்டி அவன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா ரோகிணி, நீயும் இந்த பிச்சைக்கார பையன் கிருஷுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற? இவனை கண்டாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீயும் மீனா பக்கமும் இந்த கிருஷு பக்கமும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாளாகவே உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி திருட்டு முழிக்கிறாங்க. ஆன்ட்டி அப்படி ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, பாவன் குழந்தைவன் சரி, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க. அம்மாவை நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ல, அவனுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே அவனுக்கு ஆறுதலாக இருக்கணும்ல ஆன்ட்டி, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ரோகிணி, அவங்க அம்மா தான் விவஸ்தையே இல்லாமல் அவனை பெற்று தொலைச்சி தனியாக விட்டுட்டு போயிட்டா. இப்போது நம்ம தலையில் இறக்கிட்டு போயிட்டா அவளோட பாரத்தை. இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து இவனை பார்த்துக்கணும், நமக்கு என்ன தலையெழுத்து? அவ இத்தனை நாளாக துபாயில் இருக்கேன், இப்படி சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும், கடனை அடைக்கிறதுக்காக போயிருக்கா அப்படி இப்படின்னு என்னென்னவோ கதை கட்டினாங்க. அப்புறம் இங்கே லாஸ்ட் வரைக்கும் பிள்ளையோட இருக்காமே போயிட்டா. இப்போது இந்த கிருஷை நம்ம தலையில் கட்டிட்டாங்க. இவனுக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இனிமேல் நம்ம தான் பார்க்கணும். எனக்கு இதெல்லாம் நினச்சாவே அருவெறுப்பாக இருக்கு ரோகிணி. இந்த கிருஷை எப்படியாவது சீக்கிரமாக வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கான வழியை பாரு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க ஆண்டி, இப்போதைக்கு கிருஷ் நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்கு சாதகமாக இங்கே ரோகிணி வந்து பேசிட்டு கிருஷை தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது ரூமுக்கு போனதுமே நம்ம கிருஷ் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, முகமெல்லாம் வாடி போயிருக்கு.
இங்கே ரோகிணி இருந்துட்டு ஏன் கிரிஷ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன என்னம்மா நீங்கள் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக அந்த பாட்டி கூட சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, கிரிஷ் இங்கே பாருடா, உன்னை நான் இந்த வீட்லேயே இருக்க வைக்கணும், என் கூடவே இருக்க வைக்கணுன்றதுக்காக தான் அம்மா இவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். நீ எப்போவுமே என் கூடவே இருக்கலாம் சரியா? இப்போல்லாம் நீ என்னை அம்மான்னு கூப்பிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மனோஜ் வராங்க. இப்போது மனோஜை பார்த்ததுமே இங்கே கிரிஷ் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே மனோஜ் கோவமாக கிரிஷை ரொம்பவே தூரமாக தள்ளி விடுறாங்க. உடனே நம்ம கிரிஷ் வந்து கீழே போயிட்டு விழுந்துடுறாங்க. அம்மா அப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கிரிஷ் அழுறத பார்த்ததுமே ரோகிணிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு கிரிஷ், எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி விடு ரோகிணி, அவனை அடித்தாலும் கொன்னாலும் கேட்கறதுக்கு ஆளே இல்லை, விடு விடு, அவனா பிச்சைக்கார பையன், அவனெல்லாம் எதுக்காக நீ தூக்கி விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மனோஜை பயங்கரமாக முறைக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காங்கங்க, எதுக்காக குழந்தைய போய் இப்படி எட்டி உதச்சிங்க, பாவம் கீழே விழுந்து அவன் அழுகிறான், நம்ம குழந்தையா இருந்திருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நீ எதுக்காக இந்த பிச்சைக்கார பையனை இப்படி எட்டி வச்சதுக்கு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, ஏன்னா இவன் என்ன நமக்கு பிறந்த பிள்ளையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம ரோகிணி ஆமாங்க என்னுடைய பையன்தான் இவன், இதுக்கப்புறம் என் பையனை பற்றி ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜுக்கு அப்படியே அதாவது முகத்தில் ஓடல, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஐயோ நம்மளே மீறி நம்ம மனோஜ்கிட்ட உளறி தள்ளிட்டோமே கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோகிணி சொன்ன, கிறிஷு உனக்கு பிறந்த குழந்தையா, இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்கவும், உடனே இங்கே நம்ம ரோகிணி சமாளிக்கிறாங்க. மனோஜ் அது ஒன்றும் இல்லை மனோஜ், அது வந்து நான் ஒரு ஆத்திரத்தில் அப்படி சொல்லிட்டேன், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் மனோஜ், குழந்தைங்கள யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கு பயங்கர கோவமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, கிறிஷு என்னை அடிக்கடிக்கு அம்மான்னு கூப்பிடுறான், அது அப்போவுமே நான் அவனை எதுவும் திட்டுறது கிடையாது, பாவம் அம்மா இல்லாமல் அவன் தனியாக இருக்கலாம்ல, தாயோட பாசம் கிடைக்காம, பாவம் மனோஜ் அவனை நீங்க திட்டாதீங்க, எனக்கு இல்லைனா கெட்ட கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இப்போல்லாம் நீயாவே இல்லை, என்னமோ ஒரு மாதிரி இருக்க, மீனாவுக்கும் அந்த முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிற, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு மார்க்கமாகவே இருக்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் டைம் ஆகிடுச்சு மனோஜ் நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மனோஜ் ரோகிணியும் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் நம்ம மனோஜோட பிஏ வந்து, சார் ஒரு சூப்பர் ஐடியா சார், அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு, நீங்களும் மேடமும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிங்கல்ல, அந்த விளம்பரம் ரொம்ப சூப்பராக வைரலாக பரவிருச்சு, எல்லாருமே அதை பார்த்துட்டு நிறைய புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கல்யாண சீர்வரிசைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேக் போட்டோம்ல, அதுக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு, சூப்பர் மேடம், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஐடியாவும் என்கிட்ட இருக்குது, அதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ சொல்கிறாங்க. இப்போது மனோஜ் இருந்துட்டு, ஜீவா நீங்கள் ரொம்ப நல்லா ஐடியா கொடுக்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நானும் ரோகிணியும் தான் விளம்பரம் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொன்னீங்க, நீங்கள் மட்டும் இல்லாமல் இருந்துருந்தால் நாங்கள் ஒரு நடிகையோ இல்லை நடிகரோ கூட்டிகிட்டு வந்து லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து நடிக்க வச்சுருந்துருப்போம், ஆனால் நீங்கள் கொடுத்த ஐடியாவால் நிறைய ஆர்டரும் வந்திருக்கு, காசுமே மிச்சமாச்சு, உங்களை மாதிரி ஆளுங்க தான் எங்களோட ஆஃபீஸுக்கு உண்மையாகவே தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும் ஜீவாவுமே சிரிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மனோஜுமே ஜீவா கிட்ட வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜீவா நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரோகிணிக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. உடனே இங்கே மனோஜை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு மனோஜ், யாராக இருந்தாலும் ஒரு லிமிட் தான், நீங்கள் அந்த ஜீவா கிட்ட லிமிட்டாகவே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ரோகிணி என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மனோஜ் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராமல் அவாய்ட் பண்ணலாம்ல, அதுக்காக தான். சரி மனோஜ் நான் ஒரு கிளைண்ட்டை பார்த்து பேசணும், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ தான் இங்கே பிஏ வந்து இங்கே ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணிக்கு கால் பண்ணி, என்ன கல்யாணி நான் கேட்ட பணம் என்னாச்சு, இன்னுமே எதுவுமே பதிலே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பிஏ தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காத, என்கிட்ட ₹1 கூட பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து ரொம்பவே கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பிஏ இருந்துட்டு, இங்கே பாரு கல்யாணி இன்னும்
ஒரு மணி நேரத்தில் நீ 2 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா அடுத்த செகண்டே நான் முத்துக்கிட்ட தான் போய் நிற்பேன். முத்துவும் இங்கே பக்கத்தில் சவாரிக்கு வந்திருக்காரு, அவர் பின்னாடியே தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் பணத்தை கொண்டு வரல அப்படின்னா முத்துக்கிட்ட உன்னை பற்றின மொத்த விஷயத்தையுமே சொல்லிடுவேன், அதுவும் ஆதாரப்பூர்வமாக. அந்த விஷயத்த சொல்லிட்டு நான் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ அவங்கக்கிட்ட வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஏ மிரட்டவும் இங்கே நம்ம ரோகிணி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஒவ்வொன்றா இப்போ கைக்கூடி வர நேரத்தில் இந்த தினேஷ் ஏதாவது உளறிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் இருக்காங்க. பக்கத்தில் நம்ம மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோகிணி என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, ஏதோ பணம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது அந்த பிஏ கிட்ட, இங்கே பாரு பிஏ, என்னால் 2 லட்சமாலாம் புரட்ட முடியாது, இப்போதைக்கு 50,000 தான் என்கிட்ட இருக்குது. நீ எங்கே வரணும்னு சொன்ன அப்படின்னா நான் பணத்தை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இப்போது ரோகிணி சொன்ன மாதிரியே நான் 50,000 எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பிஓ ஒரு இடத்துல மீட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல முத்து சவாரிக்காக வராங்க. இப்போது யதார்த்தமாக இங்கே ரோகிணியை பார்க்குறாங்க. என்ன இந்த பார்லர் அம்மா இந்த பொறுக்கி பையன்கிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பணத்தை வேற எடுத்து கொடுக்குறா, என்னவா இருக்கும் இந்த பார்லர் அம்மா, ஏதோ ஒரு கேடி வேலை பார்க்குது, இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது பக்கத்தில் போயிட்டு அவங்களுக்கே தெரியாமல் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோவுமே எடுக்கிறாங்க. இப்போது ரோகிணி இருந்துட்டு, இங்கே பாரு தினேஷ், தயவு செஞ்சு இனிமேல் என்கிட்ட பணம் கேட்டு ஃபோன் பண்ணவே பண்ணாத, இதோட லாஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா உனக்கு பணம் கொடுத்து கொடுத்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னால் மனோஜோட பணத்தை அவனுக்கே தெரியாமல், அதுவும் எங்கள் பணத்தவே நான் திருட வேண்டிய சுச்சுவேஷனெல்லாம் வந்துருச்சு. தயவு செஞ்சு இனிமேல் என்கிட்ட பணம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கல்யாணி, என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கேட்காதன்னா கேட்காம விட்டுடணுமா? இங்கே பார், உன்னுடைய சீக்ரெட், அதாவது உன்னுடைய ரகசியம் நீ எவ்வளோ நாளைக்கு மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கியோ அவ்வளோ நாளைக்கு எனக்குமே சந்தோஷம்தான். ஏன்னா அதை சொல்லி உன்கிட்ட நான் எக்கச்சக்கமான பணத்தை வாங்கலாம். இப்போதைக்கு தேவைப்படுறப்போ நீ பணத்தை கொடு, தேவை அப்படின்னா திரும்பவும் நான் உன்னை கேட்பேன், திரும்பவும் நீ கொடுத்து தான் ஆகணும். கடமோ உடமோ நீ வாங்கி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா உன் வாழ்க்கை, உன்னை பற்றின விஷயத்த, அதான் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை, அதான் கிறிஸ்டின் இருக்கானே, அவனை பற்றின எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட சொன்னான் அப்படின்னா முத்துவே உன் சோழியை முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம முத்து வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, கிறிஷு தான் ரோகிணியோட குழந்தை. அது மட்டும் இல்லாமல் ரோகிணியோட உண்மையான பெயர் கல்யாணின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. முத்துக்கு பயங்கர கோவம். பார்லரம்மா, உனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு கேடி வேலை பார்க்குறேன், நீ கேடின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையுமே முட்டாளாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தது அப்படின்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மனோஜுக்கு இந்த விஷயம் தெரியணும். இத்தனை நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தில்ல, உன்னுடைய முகத்தெரிய நான் கிழிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க.